நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதே நேரம் நேற்றைக்கு கரூர் எப்படி ஆரவாரமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில மணித்துளிகள்ல அங்க எப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத இப்ப நினைச்சா கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நம்ம கற்பனைக்கு எல்லாம் எட்டாத ஒரு நிகழ்வா தான் நேத்து அந்த கரூர்ல நடந்த சம்பவம் இருந்துச்சு. நேத்திக்கு நம்ம கூட உயிரோட இருந்த 39 பேரு இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்றத இப்பவும் நினைச்சு கூட பார்க்க முடியல. மனசளவுல அத ஏத்துக்கவே முடியல. அது நேத்திலிருந்து தூக்கமே இல்ல. நேத்துக்கு நைட்டு அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தூக்கமே இல்ல. நைட்டு முழுக்க தூங்க முடியல. அவ்வளோ பதட்டமா இருந்தது. அவ்வளோ மனசுக்கு ஒரு பாரமா இருந்துச்சு. இதே மாதிரி தான் உங்க எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ அந்த 39 உயிருக்கும் நம்ம என்ன பதில் சொன்னா ஈடாகும், அதுக்கு என்ன நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும், என்ன காரணத்தை சொன்னா அதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கான நிகர் எதுவுமே இல்லை. நேற்று அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அங்க தளபதி விஜய் அப்படின்ற அந்த ஒரு மனுஷனை நம்பி தான் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே வந்திருந்த எல்லாருமே தன்னோட குடும்பத்தில் இருந்த தன்னோட பிள்ளைகளை, மனைவியை, கணவனை, பெற்றோர்களை, தம்பியை, தங்கிச்சை, நண்பனை, இப்படி குடும்பமா எல்லாரும் ஒன்னாதான் அப்படி கூட்டமா வந்திருந்தாங்க. இன்னைக்கு அப்படி வந்திருந்த சிலரோட குடும்பத்துல நெருங்கிய உறவுகளை அவங்க இன்னைக்கு இழந்திருக்காங்க அப்படின்றது ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம தளபதி விஜய் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் அந்த மனுஷன் அரசியல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துட மாட்டாரா, தங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை கொடுத்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே வந்தாங்க எல்லாருமே அவரை நம்பி. ஆனா அங்க நடந்த சம்பவம் எல்லாரையுமே ஒரு மனசுல ரொம்ப பாதிச்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு இது இன்னொருத்த மேல இந்த பழி தூக்கி போட்டுட்டு அப்படி கடந்து போயிடலாமா அப்படின்லாம் யோசிக்க முடியல. இதுக்கு முதல் காரணமா, முதல் பொறுப்பா தமிழக வெற்றி கழகமும் நாங்களும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும். ஏன்னா எங்களை நம்பிதான் அந்த கூட்டம் எல்லாம் வந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த காவல்துறையை நம்பி அவங்க எங்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பினது எங்களோட மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றதான் புரிஞ்சுது. விஜய் அவர்களுக்கு எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடுறாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுது அப்படின்றது உளவுத்துறைக்கும், தமிழக அரசுக்கும், தமிழக காவல்துறைக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவங்க நேற்று இவ்வளோ ஒரு கூட்டம் கூடி இருக்கு, அதுக்கான போதிய பாதுகாப்பு வசதிகளை ஏன் செய்யாம விட்டாங்க? தளபதி விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து கரூருக்கு வராது. ஸோ அவர் நாமக்கலுக்கு போகிற வழியிலேயே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் கடந்து போகிறதுக்கு அவருக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ காலையிலிருந்தே கரூரில் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூட்டம் நேரம் ஆக ஆக எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றது உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அங்கிருந்த காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் தெரிஞ்சு இருந்தும் அங்கே கூடி இருக்க கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்றத தெரிஞ்சிருந்த காவல்துறை ஏன் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தலை? இது நான் மட்டும் கேட்கிற கேள்வி இல்லை. நேற்று அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி, போதிய பாதுகாப்பு ஏன் இல்லை, காவல்துறையே பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரே கேள்வி தானே எல்லாருமே முன்வைக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லேயே சில அசம்பாவிதங்கள் அங்கே நடக்குது. பவர் கட் ஆகுது, ஆம்புலன்ஸ் தொடர்ந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடுற ஒரு இடத்துக்கு ஆம்புலன்ஸை யாராவது இந்த வழியா அனுப்பி வைப்பாங்களா சொல்லுங்க? எந்த ஒரு அவசர சூழ்நிலைக்கும் இந்த கூட்டத்தை கடந்து போயிட முடியும்னு சொல்லி அதுக்குள்ள நம்பி யாராவது ஆம்புலன்ஸ் அனுப்பி வைப்பாங்களா? அதுக்குள்ள ஓட்டிட்டு வருவாங்களா? இது யார் செஞ்ச வேலை? எப்படி எந்த நம்பிக்கையில அந்த ஆம்புலன்ஸ் இந்த வழியா வந்தது? நேற்று அந்த நிகழ்வு நடந்த அந்த சாலைக்கு அப்படியே பேரலா அடுத்தது இன்னொரு சாலை இருக்கு, அந்த வழியா போயிருந்தா ஈஸியா போயிருக்கலாம் ஆம்புலன்ஸ் எல்லாமே. ஆனா அப்படி போகாம ஆம்புலன்ஸ் இந்த வழியா எதுக்கு அனுப்பி வச்சாங்க? எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் இந்த வழியில வந்தது? தளபதி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கப்பவே அந்த ஆம்புலன்ஸ் வருது. அதை பார்த்து அவரே கேட்கிறாரு, ஆம்புலன்ஸ் என்னப்பா ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட கொடியும் அதுல கட்டி வச்சிருந்துருக்காங்க. என்னப்பா நம்ம கொடியை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டு அவரு அந்த ஆம்புலன்ஸுக்கு அங்க இருந்த தொண்டர்கள் கிட்ட வழிவிடு மாதிரி கேட்கறாங்க. 2-3 மினிட்ஸ்ல அங்க இருந்த கூட்டம் எல்லாம் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கடந்து போயிருது. கடந்து போனதுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு, பேசிட்டு இருக்காரு. திரும்ப ஆம்புலன்ஸ் அந்த வழியா வருது, பவர் கட் நடக்குது, அங்க இருக்க ஜென்ரேட்டரை உடைக்கிறாங்க, அதை உடைச்சு பவர் சப்ளை கட் ஆகுது, அங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது கூட்டத்துல. இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அங்க இருந்த கூட்டம் எந்த அளவுக்கு நகரணும், அப்படி அங்க இருந்த மக்கள் எல்லாம் நகர்றப்போ அதனால ஒரு பதட்டம் ஏற்பட்டு அந்த மக்கள் எல்லாமே நகரப்போ கீழே சரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருந்தும் இது எல்லாம் தெரியும் காவல்துறைக்கு, இப்படி என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த வழியா எதுக்கு காவல்துறை ஆம்புலன்ஸை அலோவ் பண்ணாங்க? வேற வழியில் அனுப்பியிருக்கணும். எதுக்கு இந்த வழியா ஆம்புலன்ஸ் அனுப்பணும்? பவர் கட் எப்படிங்க? இவ்வளோ ஒரு மாஸ் கேதரிங், அவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி இருக்காங்க, அந்த இடத்துல எதுக்கு இங்கே பவர் கட் ஆகணும்?
பவர் கட் ஆனா என்ன நடக்கும்? அந்த மக்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுமா ஏற்படாதா? அந்த இருட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அங்க இருந்த கூட்டம் பதட்டத்துல பதறி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும் தானே. இப்படி இருந்தும் இவ்வளவு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்க பேசுறாரு, இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்றப்போ தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வசதிகளை கொடுத்துருக்கணும்ல. எதுக்கு பவர் சப்ளை எப்படிங்க கட் பண்ணலாம்? ஒரு அரசு எப்படி ஒரு பொதுக்கூட்டம் ஒரு கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல பவர் கட் அப்படின்றது எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்யலாம்? ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வழியில எப்படி அனுப்பலாம்? இந்த ஆம்புலன்ஸ் இந்த பொதுக்கூட்ட வழியா அடிக்கடி போறது இது ஒன்றும் புது நிகழ்ச்சி இல்லை. ஏற்கனவே நடந்திருக்கு. விஜய் அவர்கள் ஏற்கனவே வேற இடத்துல பேசினப்போ நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற இடத்துல பேசிட்டு இருப்போம். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கொடுக்க போயிட்டு இருக்கு. அதுல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாது. வெறும் ஆம்புலன்ஸை வேணுனே அந்த கூட்டத்தை வழியா அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம எப்படி வந்து இதை சாதாரணமா கடந்து போக முடியும்? இது எங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது இல்ல. இது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ஒரு சதினா கண்டிப்பா அதை நம்ம கடந்து போயிடலாமா சொல்லுங்க? அதுக்கான நீதியும் நியாயம் வேண்டாமா? அந்த மக்களுக்கு அந்த இறந்த உயிர்களுக்கு நம்ம நீதி பெற்றுத்தர வேண்டாமா? அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு நீதி பெற்றுத்தர வேண்டாமா? ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தையும் 20 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டா போதுமா? இல்ல அந்த உயிர்களை என்ன நம்ம பண்ணாலும் மீட்டு எடுக்க முடியுமா? அவங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா? இது அங்க நடந்த பல்வேறு சம்பவங்களை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதியா, ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட ஒரு சதி செய்யலாம் அப்படின்னு யோசிக்க தோணுதா? மக்களுமே அதுதான் சொல்றாங்க. அங்க இருந்தக்கூடிய மக்கள், கரூர் மாவட்டத்தில் இருக்க மக்கள் இன்னைக்கு பெரும்பாலானோர் வீடியோல பேசுறப்போ, செய்தி ஊடகங்கள் அவங்க பேசுறப்போ அவங்க சொல்றது எல்லாமே காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க வேண்டுமென்றே இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்கணும், இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி நடத்தின ஒரு சதி அப்படின்னு தானே எல்லாருமே சொல்றாங்க. அது எப்படிங்க? எனக்கு புரியல. அது எப்படி ஒரு எப்படி சொல்றது? தளபதி விஜய் அவர்கள் பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல அந்த வீடியோ அவர் பேசி முடிச்சதும் நான் அந்த சைட் போயிட்டு வந்து திரும்ப வீடியோ பாக்குறேன், நியூஸ் சேனல்ல பாக்குறேன். அவ்வளவு ஒரு நியூஸ் பரபரப்பான நியூஸ் போயிட்டு இருக்கு. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து விட்டார் அப்படின்னு டப்புன்னு எப்படி இவ்வளவு ஒரு நியூஸ் அங்க ஸ்ப்ரெட் ஆச்சு? அந்த களத்துல இருந்த நிர்வாகிகளுக்கு தெரியல அங்க என்ன நடக்குது, என்ன நடந்தது அப்படின்னு. ஆனா இது எப்படி வெளியில இருக்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு? எப்படி ஒரு 5 நிமிஷத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட முடியும்? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் களத்துக்கு வராங்க. அவர் ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க. அங்க வந்துட்டு அழுகுறாரு. அவர் அந்த கண்ணீர் சிந்துறாரு. அதை வந்து நான் கிண்டல் பண்ண நான் நினைக்கல. ஆனா அந்த கண்ணீர் உண்மையான கண்ணீர் அப்படின்னு கேட்டா எனக்கு தோணல. அது உண்மையான கண்ணீர் அப்படின்றது கொஞ்சம் கூட கரெக்ட் ஆகல. எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். அது ஒரு போலி கண்ணீர் அப்படின்றதா ஒரு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. அவர் அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டு சொல்றாரு, நாங்க தலையால அடிச்சுக்கிட்டோம், இந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி நாங்க ஃபாலோ பண்ணல நீங்க எப்படி சொல்லலாம்? தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையிலையுமே இந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அறிக்கை விடுறாரு. அவங்க காவல்துறை சார்பாக எங்களுக்கு கொடுத்த அத்தனை ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ எப்படி நீங்க இதை எப்படி எந்த இதில் சொன்னீங்க? அப்போ அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த கூட்டத்தை நீங்க அப்பயே நிறுத்திருக்கலாம் இல்லையா காவல்துறை மூலமா? எதுக்கு அந்த கூட்டம் மேலும் அங்க நடக்கிறதுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? நீங்க தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி நிறுத்திருக்கலாம்ல, நீங்க இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? தளபதி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு, குறிப்பா செந்தில் பாலாஜியை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறப்போ செருப்பு அங்க இருந்து பறந்து போகுது. யாருங்க? தளபதி விஜயோட ரசிகர்கள், தளபதி விஜய் அவர்களோட தொண்டர்கள், அங்க கூடியிருந்த குடும்பத்தில் இருந்தவங்க விஜய் மேல செருப்பு தூக்கி போடுவாங்க. என்னங்க இதெல்லாம்? அப்போ அங்க யாரோ அந்த கூட்டத்தில் யாரோ வேண்டாத ஆட்கள் உள்ள பூந்துருக்காங்க தான் அர்த்தம். அங்க இருந்து ஜென்ரேட்டர் ஆக்சுவலி ஒரு தடுப்பு சுத்தியும் கட்டி அதுக்குள்ளதான் ஜென்ரேட்டர் அந்த சைடு இருந்திருக்கு. ஆனா அந்த தடுப்புகள் எல்லாம் உடச்சிட்டு ஜென்ரேட்டர் போய் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னா, ஜென்ரேட்டர் உடைச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் யார் செய்யற வேலை? இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. கரண்ட் கட் ஆனதும் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சாங்க? இந்த கூட்டம் என்ன தப்பு செஞ்சாங்க சொல்லுங்க? எதுக்காக அவங்க மேல லத்தி சார்ஜ் நீங்க செஞ்சீங்க? அவங்க என்ன குடிகார கூட்டமா எல்லாரும்? இல்ல அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு ஏதாவது பெண்கள் கிட்ட வந்து ஏதாவது சீண்டல்கள் செஞ்சாங்களா? இல்ல திமுக மாநாட்டில் நடந்தது இல்ல, எல்லாரும் அப்படியே கூட்டமா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு சீட்டு விளையாண்டாங்களா, அந்த மாதிரி யாராவது இங்க வந்து பண்ணாங்களா சொல்லுங்க? இல்ல கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வந்தாங்களா? ஒத்த பைசா வாங்காம தளபதி அப்படின்ற அந்த ஒரு மனுஷனுக்காக கூட்டின கூட்டம் தானே. அவங்க மேல லத்தி சார்ஜ் செய்யற அளவுக்கு என்ன அவசியம் அங்க இருந்தது? இல்ல எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, இதுக்கான காரணம் இதுதான், இதனாலதான் லத்தி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பண்ணனாலுமே அந்த கூட்டத்துல உள்ள பூந்து ஏதாவது வேற நபர்கள் உள்ள பூந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா அதை காரணமா வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல லத்தி சார்ஜ் செஞ்சா அங்க இருக்க மக்கள் பதட்டம் அடைவாங்களா மாட்டாங்களா? இதனாலேயே தானே வந்து அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த உயிர்கள் எல்லாமே பறிப்பு இருக்கு. இவ்வளவு கூட்டம் கூடும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் தெரியாம வாயை மூடிட்டு இருந்திருக்கு உளவுத்துறை. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ உளவுத்துறையும் காவல்துறையும் தமிழக அரசும் தானே காரணம். இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எந்த கட்சியின் கூட்டமா இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா?
போதிய பாதுகாப்பு வசதிகளை செய்யணும் இல்லையா? ஏன் செய்யல? ஏன் தவறுனீங்க? ஏன் தமிழக அரசு இதை இவ்வளவு மெத்தன போக்கோட கையாண்டாங்க? இதற்கான காரணங்கள் என்ன? அப்போ இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் இந்த கூட்டத்தில் நடக்கணும்னு சொல்லி இந்த தமிழக அரசு காத்துட்டு இருந்ததா? அதுதான் உங்களோட எண்ணமா இருந்துச்சா? இதற்கான முழு பாதுகாப்பையும் தமிழக அரசும் காவல்துறையும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இதை தமிழக அரசு செய்ய மறுத்துவிட்டது, தவறிவிட்டது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, காவல்துறையே இல்ல இங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் தான் இருந்திருக்காங்க. ஆனா காவல்துறை சார்பா இப்ப சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட 500 பேர் இருந்தாங்கன்னு. அந்த 500 பேர் எப்ப வந்தாங்க? இந்த அசம்பாவிதங்கள் நடந்து இந்த மாதிரி ஒரு பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சதி செயல் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை அங்க இருந்து அடிச்சு துரத்துறதுக்காக 500 பேர் வந்தாங்கன்னு என்ன சொல்லலாம். ஆனா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு போதிய பாதுகாப்பு நெறிமுறைகள் ஏற்படுத்துறதுக்கும் அங்க காவல்துறை இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மாநாட்டுல நான் கலந்துகிட்டப்போ அங்க காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்றத என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அங்க அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க. அங்க அவ்வளவு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. ஆனா அது எல்லாத்தையுமே காவல்துறை வெறும் கண்ணால பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் தான் நின்னாங்களே தவிர அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ ஒரு நெறிமுறைப்படுத்தவோ முயற்சி பண்ணல. சோ அதே தான் இங்கேயும் கரூர்லயும் செஞ்சிருக்காங்க. நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமா இது திமுகவோட சதி செயல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, மக்கள் காலையில இருந்தே அங்க கூடி இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போ எல்லாம் அந்த வழியா வராத ஆம்புலன்ஸ் விஜய் அவர்கள் பேச தொடங்கியதும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணா வரிசையா வந்திருக்கு. ஸோ அப்படி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எல்லாமே வளைச்சு அந்த வழியில சுத்திட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவோட பேனர் கட்டி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு முன்கூட்டியே பேனர்லாம் அடிச்சு ரெடியா வச்சிருந்திருப்பாங்களோ ஒருவேளை. நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி அளவுல கோயம்புத்தூர்ல ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க. கரூர்ல உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக, அதாவது இன்னைக்கு நாளைக்கு நடைபெற இருக்கும் திமுகவோட அனைத்து கூட்டமும் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நைட்டு அறக்க பறக்க அவ்வளவு அவசரமா அங்க பேனர் வைக்கிறாங்க. அதுக்கான அவசியம் என்ன இருந்திருக்கு? எப்படியாவது விஜய் அவர்கள் மீது ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அதுல தெரியுது நமக்கு. அந்த அசம்பாவிதம் நடந்த கொஞ்ச நேரத்துல சன் நியூஸுக்கு ஒரு நபர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது முற்றிலும் தமிழக வெற்றி கழகத்தோட தோல்விதான், அவங்களோட ஏற்பாடு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் கூட நெருங்கி புகைப்படம் எடுத்த ஒரு நபர். எப்படிங்க அதுவும் சன் நியூஸுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த நபர் கரெக்டா எப்படி போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு? மாலை 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருந்தும் அவசரமா விடியறதுக்குள்ள அந்த 39 பேரோட உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன்னா என்னைக்குமே செயல்படாத திமுக இன்னைக்கு இவ்வளவு வேகமா செயல்படுது அப்படின்னா அது சந்தேகம் வருமா வராதா சொல்லுங்க? கள்ளக்குறிச்சியில 60 உயிர் இறந்து போச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு. ஆனா கிட்டத்தட்ட அது பத்தி யாருமே திமுகவில் இருக்க யாருமே எட்டி பார்க்கல. முதலமைச்சர் அதை பத்தி வாய் திறக்கவே கிடையாது கடைசி வரைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு களத்துல எல்லாருமே திமுகவோட முக்கிய புள்ளிகள் எல்லாமே இங்க களத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா சந்தேகம் வருமா வராதா? உங்க தலைமையில நீங்க மெரினாவில் ஏர் ஷோ நடத்தினப்போ அங்கவும் இதே மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுச்சு. அங்கவும் மூச்சு திணறல் ஏற்பட்டு பல பேர் நூற்றுக்கணக்கானவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உயிரிழந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க 2-3 நாளைக்கு வாயவே திறக்கலையே இந்த அரசு. ஏன் அப்பெல்லாம் ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ரியாக்ட் பண்ணல? இப்போ இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம். எப்பவுமே இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அந்த விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனோட பேரை எப்படியாவது கெடுத்துடணும், அவருக்கு கூடுற கூட்டத்தை இதோட தடுத்து நிறுத்தணும், அந்த மனுஷனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற உங்களோட ஒரே குறிக்கோளா தானே இருந்திருக்கு. இது எல்லாருமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன நீங்க என்ன கட்டுக்கதைகளை சொன்னாலும், நீங்க எந்த மாதிரி அசம்பாவிதங்களை நிகழ்த்தினாலும், எத்தனை உயிர்களை நீங்க உங்க பதவி வெறிக்காகவும் உங்க அரசியல் லாபத்திற்காகவும் பலி கொடுத்தாலும் அதையெல்லாம் மக்கள் நம்பிட மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்பவே இப்படி இருக்கு அப்படின்னா அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த 60, 70, 80களில் எம்ஜிஆர் அவர்கள்லாம் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? ஜெயலலிதாலாம் உங்களை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்பவே நீங்க இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, இத்தனை கேமராக்கள் அங்க இருக்கு அப்படின்ற சூழ்நிலையிலே நீங்க இவ்வளவு வேலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன மாதிரி செயல்கள்லாம் செஞ்சிருப்பீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் காட்டிட்டீங்கல்ல. இந்த ஜென்ரேஷனுக்கு இதுதான் அரசியல் அப்படின்றத நீங்க காட்டிட்டீங்க. நாங்க என்னவோ அரசியல்லாம் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். மக்களோட பிரச்சனைகள், மக்களுக்காக போராடுறது, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி செயல்படுறது அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இருக்கீங்க பாரு, உங்களோட பதவி வெறிக்காக என்ன வேணா செய்வீங்க, எத்தனை உயிரை வேணா எடுப்பீங்க அப்படின்றத காட்டிட்டீங்க. நேற்று சொன்னீங்க அரசியல் தெரியாத கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லி. ஆமா கரெக்ட் தான், எங்களுக்கு அரசியல் தெரியல. எப்படி இந்த மாதிரி உயிரை பறிச்சு ஒரு பதவியை அடையணும் அப்படின்ற அரசியல் எங்களுக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி கொள்கையும் எங்களுக்கு இல்லை. எப்படி எத்தனை உயிரை கொண்டாவது நம்ம அந்த பதவியை அடைஞ்சிடலாம் அப்படின்ற கொள்கை எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அரசியல் தெரியாத இந்த அரசியல் தெரியாத தற்கொலை கூட்டமா தான் நாங்க இருந்திருக்கோம். இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமா செயல்படுவீங்க, இப்படியெல்லாம் செய்வீங்க, இத்தனை உயிர்கள் பறிப்போகும், உங்க பதவிக்காக, பதவி ஆசைக்காக யாரை வேணா என்ன வேணா செய்வீங்க அப்படின்றதுல எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் அதை தெளிவாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், மக்களும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இல்லை அப்படின்றது
நீங்க எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வியா இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் நேத்து மருத்துவமனைக்கு போய் அந்த மக்களை சந்திக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா காவல்துறையும் தமிழக அரசின் மூலமாக காவல்துறை கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தளபதி விஜய் அவர்கள் அங்கிருந்து சென்னை சென்றிருக்கிறார். ஸோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பெரிய அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தளபதி விஜய் அவர்களை எப்படியாவது முடைக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பாரு அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த மக்களுக்கு தெரியும். எப்படி அங்க கூடியிருந்த மக்கள், தன்னோட குடும்பத்தில் இருந்த ஒரு நெருங்கிய உறவை இழந்த மக்கள், தன்னோட குழந்தையை இழந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய சதி செயல் அப்படின்னு தான் சொல்றாங்க. போதிய பாதுகாப்பை அரசாங்கம் கொடுக்கல, அதனாலதான் இது நடந்தது அப்படின்றத அவங்களே தெளிவா சொல்றாங்க. நீங்க என்னதான் கட்டமைக்க நினைச்சாலும், தளபதி விஜய் அவர்கள் பேரை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்துமே தவிர தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த இறந்து போன 39 உயிருக்கும் நாங்கள் என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு வேதனை தான் எங்களுக்கு இப்பவும் இருக்கு. இந்த ஒரு கீழ்த்தரமான அரசியலை நீங்க செய்வீங்க, இதையெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்க எங்க தலைவரும் நாங்களும் எதிர்பார்க்காம போயிட்டோம். தளபதி விஜய் அவர்கள் இதோட முடங்கி போயிடாம அந்த 39 உயிர்களுக்கும் ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னா அவரு இதுக்கு மேலேயும் இந்த திமுகவை எதிர்த்து வந்து களத்துல நிக்கணும். அந்த 2026 தேர்தலில் அதற்கான பதிலை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த தமிழக மக்களோட வேண்டுதலாகவும் இருக்கு, என்னோட வேண்டுதலாகவும் அதுதான் இருக்கும்.